Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாமே ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன், சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம பிஎன் கிரேஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the Lord can transform your position. ஆமா, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கைய ஒரு அழகான ஒரு வாழ்க்கையா உருமாற்றத்திற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Isaiah chapter 60 verse 22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in its time. Amen. தமிழ்ல வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு வாக்குத்தத்தம் தெரியும். நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராமிஸ் வேர்ஸா இருக்கும். ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் திஸ். ஆமா, இப்போ நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி இருக்கும். ஐயோ ஏசப்பா, என்ன நம்பி இவ்வளோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே, என்னால் இதை முடிக்க முடியுமா? எனக்கு இந்த வேலையே பார்க்கவில்லையே, எனக்கே இந்த வேலை, என்னால் இவ்வளோ மேல் படிப்புலாம் என்னால் படிக்கவே முடியாது, இல்லை எதுவுமே எனக்கு படிக்கிறது எதுவுமே ஏறவே இல்லை, எனக்கே ஏசப்பா இந்த படிப்பு கொடுத்தீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு இருக்கீங்க. எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் லீடர்ஷிப் ஆகட்டும், எல்லா இடத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற காரியமாகட்டும், இல்லை ஊழியத்தில் வாட் எவர் இட் மேபி, பாடுறதோ, மியூசிக் வாசிக்கிறதோ, பேசுறதோ, வாட் எவர் இட் மேபி, இது எதுக்குமே எனக்கு தரல ஏசப்பா, எனக்கு அந்த தாளந்தே இல்லையே, என்னால முடியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். அதாவது என்னோட பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு தெரியல ஏசப்பா, எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டே கிடையாது, இவங்க யாரையாவது என்னென்னமோலாம் பண்றாங்க, பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் ப்ராப்பர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு ஐடியாலஜி எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். என்ன போய் இப்படி நீங்க எடுத்துட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்கள எடுத்துருக்கணும், இல்லை இவங்களை எடுத்துருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நாம அவருக்கு போய் ஐடியா கொடுத்துட்டு இருப்போம். அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு காரியம். நானும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அதாவது எதுக்கு ஏசப்பா, என்ன போய் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஆனால் அது எவ்வளோ தப்பு, நம்ம எவ்வளோ ஹோலி ஸ்பிரிட்டை ஹர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவர் உணர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஆன் இட். நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அந்தக்குள்ள இனிமேல் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காம அவர் சொல்றத, அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நம்மளால, அதாவது நம்மளோட ஃப்ளஷ்னால முடியாது. அஃப்கோர்ஸ் வி ஆர் ஜீரோ, வி ஆர் வீக். ஆனா அவரோட கிருபைனால, ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தினால மாத்திரம்தான் நம்மளால அது செய்ய முடியும். நம்மளோட ஞானம், நம்ம யோசிப்போம், ஓ மை நாலேஜ், மை விஸ்டம், என்னாலாம் செம்மையா பண்ண முடியும் அப்படின்லாம் இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. நானே முடிச்சிருவேன், அதெல்லாம் ப்ரைட்ஃபுல் திங்ஸ். அந்த பக்கமே நம்ம அந்த ஜோன்கே நம்ம போகவே கூடாது. தட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஜோன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரைடா இருக்கிறவங்களை வேற யாருமே எதிர்க்க மாட்டாங்க, கர்த்தரே எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆன் டு த டாபிக். ஸோ இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் எப்போ, இனிக்கா நாளிக்கா, ஏற்ற காலத்துல செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தீவிரமா அதுவும் நடப்பிப்பேன்னு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு காரியம், என்ன ஒரு சூழ்நிலை, என்னால இது முடியவே முடியாதுங்க, இதெல்லாம் சான்ஸ்லெஸ், அதாவது என்ன வச்சுலாம் செய்யவே முடியாது, தலைகரே நின்றாலும் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவீங்க. கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவர் சொல்லிட்டாருன்னா அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா? சான்ஸே இல்லை, இல்லைங்களா? சோ யூ மைட் பி திங்க் தட்ஸ் இம்பாசிபிள் லார்ட் அப்படி இருக்காங்க. ஆனா தட் இஸ் பாசிபிள் ஃபார் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ யூ நீட் டு மேக் ஷுர், ஓகே சப்பா, இனிமே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல நான் உண்மையை உத்தமா அதுல நான் வேலை பார்ப்பேன், உண்மையை உத்தமா படிப்பேன், உண்மையை உத்தமத்தோட ஊழியம் செய்வேன். ஆனா என்னோட பலத்தினால இல்ல, உங்களோட பலத்தினால, உங்களோட கிருபையினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதே போல இந்த ஒரு ப்ராமிஸ் வர்ஸ் நிறைவேறணும்னா அப்படின்னா எப்பவுமே ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கிற கமாண்ட்மெண்ட் என்ன? மேத்யூ சாப்டர்ல அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காருல, த கிரேட் கமாண்ட்மெண்ட், அதாவது கிரேட் கமிஷன் மாதிரி ஒரு கிரேட் கமாண்ட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. மொத்த 10 கட்டளையுமே 2 கட்டளையா மாத்திட்டு நம்மள அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணும்போது அவர் ஆச்சரியவிதமா இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஸோ நோ மேட்டர் வாட், ஸ்டாப் டவுட்டிங் யுவர் செல்ஃப், லார்ட் வெதர் ஐ கேன் டூ திஸ் ஆர் டூ தட். நோ, of course you can't do it by yourself. ஆனா with the help of the Holy Spirit அவங்களால கட்டாயமா செய்ய முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ பேர் நம்ம பைபிள்ல இருக்காங்க. மோசஸ் அவரு நம்மள மாதிரிதான் அவரு போய் பண்ணியிருக்காரு. மோசஸ் போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயோ ஐயா, எனக்கு பேசலாம் வராது, நான் ஒரு திக்குவாங்க, என்னால முடியவே முடியாது, என்ன போய் லீடர்ஷிப்பா வச்சு ஈஜிப்ட்ல இருந்து அவங்களெல்லாம் நடத்தி கொண்டு வர சொல்றீங்களே, சான்ஸ்லெஸ் அப்படின்றாரு. ஆனா கடைசியில என்னாச்சு? அவரை வச்சுதான் ஆண்டவர் அழகா வழி நடத்தி அவரை சாட்சியம் நிறுத்தினார். He was a great leader, we know that, right? அதே போல பீட்டர், அவர் மீன் பிடிக்கிறவர்.
அவரு கடைசியில என்ன எத்தனை பேருக்கு எவ்வளவு ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு சுவிசேஷத்தை அறிவித்து அத்தனை பேரை சுகப்படுத்தி தைரியமா பேசி, நம்ம அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல கூட நம்ம வாசிப்போம், அந்த பெந்தைகோஸ்து நாள் போது பேதுருவை பார்த்து அவங்க, அதாவது அவர்லாம் டெஸ்டிஃபை பண்ணல, பாக்கி இருக்கிற மனுஷங்க கீழேன்னு சொல்லுவாங்க, என்ன இவன் மீன் பிடிக்கிறவனாச்சு, இவனால எப்படி இவ்வளவு ஞானமானலாம் பேச முடியுது. சோ சி, அவரால முடியல, ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிரியை செஞ்சு he transformed his position. It was drastic change இல்லைங்களா? அதே போலதான் இன்றைக்கு நீங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து ஆண்டவர் உங்க லைஃப அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறாரு. நீங்க நினைச்சிருக்கலாம், ஐ எம் ஆஃப் நோ யூஸ், ஐ எம் வேஸ்ட், யூஸ்லெஸ், திஸ் தட் பிளா பிளா பிளான்னு நீங்க அவ்வளவு சொல்லலாம். பட் you know what, it is time. The Lord is going to transform your position beautifully and you're going to be a testimony. Amen. ஜெபிக்கலாமா வாங்க. அப்பா அன்பின் ஆவியான தேவனே, இன்றைக்கும் ஏசப்பா நாங்க எங்களை ஒப்பு கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஏசப்பா, நாங்க உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம், எங்களால இது முடியாது அது முடியாது, எங்களுக்கு ஏன் அது கொடுத்தீங்கன்னு we have been giving you reasons, we have been grumbling ஏசப்பா. நாங்க முறுமுறுத்ததுக்காக எங்களை மன்னிச்சிருங்க, ரீசன் கொடுத்ததுக்காக எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. அப்பா நாங்க எல்லாருமே ஏசப்பா ஏதோ விதத்துல எவ்வளவோ பாவம் பண்ணிட்டோம், ஆனா தேவன் நீர் ஏசப்பா எங்க வாழ்க்கைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண, ஒரு வாழ்க்கைய அழகானதாய் மாற்றி அப்பா இந்த வாக்குத்தத்தத்தை போலவே ஏசப்பா ஏற்ற காலத்தில் நீங்க தீவிரமாய் நடப்பிப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. நாங்க ஒவ்வொருத்தரும் உமக்குள்ளாக சாட்சிகளாக நிற்போம். மோசையை போல, எஸ்தரை போல, அப்பா தாவீதை போல, பேதுருவை போல, பவுலை போல உங்களுக்காக நாங்க வாழ்வோம் ஆண்டவரே. என்ன செஞ்சாலும் உங்க நாமத்தை மகிமைக்கென்றே நாங்க செய்வோம் அப்பா. எங்க வாழ்க்கையை மாற்ற போகும் என் தேவனே, அப்போ உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஈவன் ரைட் நவ whoever is watching this ஏசப்பா, அவங்க வாழ்க்கையை நீங்க உமக்குள்ளாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க, so that they might be a testimony for you Lord. They will be a testimony, great testimony to glorify your name Jesus. அப்பா அவங்க படிக்கிற காரியத்திலே ஆகட்டும், வேலை பார்க்கிற காரியத்திலே ஆகட்டும் ஆண்டவரே, இல்லைன்னா ஊழியத்திலே ஆகட்டும், இல்ல குடும்ப காரியத்திலே ஆகட்டும், அவங்க யோசித்து கொண்டிருக்கலாம், ஐயோ என்னால முடியலையே, என்னால அது வரலையே, அது இது வரலையேன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா என் தேவனே, அப்ப இந்த வேதத்துல எத்தனையோ பேரை அழகா பிரயோஜனப்படுத்தினீரே அப்பா. எங்க ஒவ்வொருத்தரையுமே சப்பா உமக்கென்று உபயோகப்படுத்துகிறீரே, இதை போலவே சப்பா இதை பாக்குற, இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளே சப்பா உமக்கென்று ஏசப்பா உபயோகப்படுத்துவீராக ராஜா. Transform their life according to your will Jesus, so that they will glorify your name Lord. In Jesus name we pray. Amen. Amen. So stop doubting because it's time. எல்லாமே அப்படியே ரெடி ஆயிக்கோங்க, ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறார். Amen. God bless you.